வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சனில் அசைவம் சாப்பிட்றவங்கள நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் மெட்ராஸ் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியும் தண்ணி ஊற்றி கை வச்சு 2-3 தடவை களைஞ்சிட்டு தண்ணி நல்லா தெளிவாகிற வரைக்கும் கழுவிக்கோங்க. ஒரு 4-5 தடவை கழுவுனீங்கன்னா போதும். கழுவுனதுக்கப்புறம் அரிசியை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சுத்தமாக நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானோடனே 100 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு பெரிய துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசி பூ, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் 2 பெரட்டி விடுங்க. பெரட்டினதுக்கப்புறம் நீளமாக நறுக்குன்னா 150 கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே 2ஆ கீறின 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் 50 கிராம் பூண்டு விழுது, 50 கிராம் இஞ்சி விழுது சேர்த்து 2 கலந்து விடுங்க. அடுப்போட சூடு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்த பிறகு வேணும்னா காக்காப்பளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் வணக்கலாம். அப்பயும் நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கி அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் நீளமாக நறுக்குன்னா 150 கிராம் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழமும் நல்லா பழமாக இருக்க தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா வணங்கணும். உருவமே தெரியாத அளவுக்கு குழஞ்சி நல்லா வணங்கணும். இப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அவ்வளோதான் மசாலா. வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கனால பிரியாணி நல்லா கலராக இருக்கும். நம்ம வேறு எந்த கலரும் சேர்க்க தேவையில்ல. காஷ்மீரி சில்லி பவுடரே நல்ல கலர் கொடுக்கும் நம்ம பிரியாணிக்கு. மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் சுத்தம் பண்ண கோழிக்கறி சேர்த்து மசாலாவில் 2 பெரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எந்த விதமான கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா ஒரு 2 கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் தயிரில் நல்லா பெரட்டி விடுங்க. தயிரில் நல்லா கலந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அடுப்போட சூடு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே நான் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இது அப்படியே வேகட்டும். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் உரைக்கிற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொதித்து ஒரு 5-7 நிமிஷம் வேகட்டும். அரிசி 3/4 பதம் வெந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் இருக்கிற கஞ்சியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடித்த பிறகு உடனே மேலே பச்சை தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சூடு கொஞ்சம் நல்லா குறைஞ்சிரும். இப்போ இதில் இருக்கிற தண்ணி நல்லா வடியறதுக்கோசரம் வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு கிரேவி இருக்குது. நான் தண்ணி ஊற்றாமலே வேக வச்சேன். நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதில் 2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். எலுமிச்சை பழம் பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அரிசியும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா ஒரு 2-3 தடவை மட்டும் கலந்து விடுங்க. இல்லைனா முள்ளு கரண்டி வச்சியும் கலந்து விடலாம். அரிசி உடையக்கூடாது, உடையாத அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு கரண்டியை வச்சு அங்கங்கே இந்த மாதிரி சின்னதாக அங்கங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மேலே சில்வர் ஃபாயில் போட்டு மூடிடலாம்.
மூடிட்டு இதுக்கு மேலே தட்டு வச்சுட்டு நம்ம வடித்தோம் இல்லையா அரிசி வேக வச்ச தண்ணி, அதையும் மேலே வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு தோசை தவா வச்சுட்டு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அப்படியே வச்சிடலாம். இது வந்து அடுப்போட ஹீட் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு 20 நிமிஷம் வேக வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சும்மா லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. ரொம்ப கிளற வேண்டாம், அப்புறம் அரிசிலாம் உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நம்மளோட மெட்ராஸ் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. இது கூட தயிர் பச்சடி, குருமா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.